நாம கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல நூடுல்ஸ், பாஸ்தா, மேக்ரோனி, ஸ்நாக்ஸ்ல வந்து மல்டிகிரெயின் இது எல்லாமே ஓனா ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் ஆட் பண்ண மாட்டோம். பீட்ரூட் நூடுல்ஸ், பாலக்கீரை, டொமேட்டோ, கேரட் நூடுல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பீட்ரூட் சாஸ் மிஷினரியில கொட்டி இது கூட சுத்தமான சம்பா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போறோம். மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். பீட்ரூட் சாஸ் மிக்ஸ் பண்ணல அந்த மாவு வந்து நம்ம மெஷின்ல போட்டா இப்ப நமக்கு வந்து பீட்ரூட் நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். இதை நார்மலா பாயில் பண்ணி நம்ம வேணும் வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இது கூட வந்து நம்ம மசாலாவும் கொடுப்போம். பீட்ரூட் ஃப்ளேவர்லயே பாஸ்தா. பீட்ரூட் ஃப்ளேவர் வச்சு நூடுல்ஸ் இந்த பாஸ்தா போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இருக்க கேரட், டொமேட்டோ, இந்த கீரை இந்த ஐட்டம் வச்சு நம்ம பாஸ்தா, நூடுல்ஸ், மேக்ரோனி எது வேணா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீரையிலயும் வந்து நம்ம கிட்ட கீரை மக்ரோனி கிடைக்கும். இது என்ன டிஃபரெண்டா இருக்குங்க? இது வந்து மூஸ்லி சார். ஓகே. பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சார். இல்ல ஸ்நாக்ஸாவே சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா இருக்கும். கலருக்காக எந்த ஒரு பொருளும் அங்க ஆட் பண்ண மாட்டோம். இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? அது டிஃபரண்ட் ஷேப்ல வந்து பாஸ்தா இருக்கு. பாஸ்தால இது வேற ஷேப், ஒரு சங்கமா இருக்கு பார்க்க இல்லீங்களா? இதெல்லாம் கஸ்டமரா இருந்தாலும் ரீட்டைலா இருந்தாலும் ஷாப்புக்கு வேணாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனல் பார்த்து இருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ அதே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சேனலுக்கு ஒரு புதுசான ஒரு யூனிக்கான கண்டென்ட் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி உங்களை நிறைய தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக பார்க்கணும் தெரியல என்னன்னு கேட்போம். மேம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க, என்ன பண்றாங்க? நம்ம கம்பெனி நேம் JJ Food, பாண்டிச்சேரியில இருக்கு. ஓகே. இப்போ இது எவ்வளவு இயர்ஸா பண்றோம், நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருங்க. 10 இயர்ஸா நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்தா, நூடுல்ஸ், மேக்ரோனி வந்து சம்பா கோதுமையில வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இதெல்லாமே வந்து நம்மளே தான் நம்மளே மேனுஃபேக்சர் பண்றோம். ஓகே. இப்போ இதுல கூட கலர்ஸ், ஃபிளேவர்ஸ்ல எந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிருங்க. வெளி கம்பெனிக்கும் நம்மளுக்கும் என்ன மாதிரி பண்ணி கொடுக்கணும்? ஆர்கானிக்கே வெஜிடபிள்ஸ் சாஸ் ரெடி பண்ணி மட்டும் தான் பண்ணுவோம். எந்த கெமிக்கலும் நாங்க ஆட் பண்ண மாட்டோம். கலருக்காக எந்த ஒரு பொருளும் நாங்க ஆட் பண்ண மாட்டோம். கெமிக்கல்ஸ் ஃப்ரீ தான். ஓகே. இப்போ ஹைலைட்ஸ்ல பார்த்துமே பீட்ரூட்னா என்ன மாதிரி இது பண்றாங்க, டொமேட்டோ வச்சு என்ன பண்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இன்டெப்தா இன்னும் என்ன பண்றாங்க உங்களுக்கு காட்டுறோம். இது மேனுஃபேக்சர்னு சொல்றீங்க, இது வந்து ரீட்டைல் தரீங்களா, ஹோல்சேலா, எவ்வளவு தூரம் அனுப்ப முடியும் இதை பத்தி சொல்லிருங்க. ரீட்டைல், ஹோல்சேல், ஷாப் எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். இந்தியா ஃபுல்லாவே நாங்க சேல் பண்ணலாம். இப்போ ரீட்டைல்ல மினிமம் எவ்வளவு கஸ்டமர் வாங்க? 1 kg கேட்டா கூட அனுப்பிடலாம். சப்போஸ் ஹோல்சேல் பிரைஸ் வேணும்னா எவ்வளவு மினிமம் குவாண்டிட்டி எடுக்கலாம்? 10 kg எடுக்கலாம். 10 kg எடுத்தா ஹோல்சேல் பிரைஸ் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே ரைட். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ ஒரு சில யூனிக்கான ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி ரீசெல்லிங் பண்றாங்க, ஷாப்ஸ்க்கு எடுக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இவங்க கூடிய என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபிளேவர் வருது, அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கன் இருக்கு. ஃபேஸ்புக்ல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க எப்படி இருக்கலாம் போலாம். இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் மேம்? அது தக்காளியோட சாஸ், இது பீட்ரூட் சாஸ், கேரட் சாஸ், பாலக்கீரையோட சாஸ். இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம பீட்ரூட் சாஸ் எடுக்கிறோம். அது வந்து நம்ம மிஷினரியில கொட்டி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. இது கூட சுத்தமான சம்பா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லாமே பாத்தீங்கன்னா சம்பா கோதுமை மாவுல தான் செய்றோம். ஓகே. ஒவ்வொரு ஃபிளேவருக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள் வச்சு கலர்ஸ் எடுக்கிறோம். ஆமா சார். மிக்ஸ் பண்ண மாவு இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகி பவுடரா நமக்கு கிடைக்கும். சம்பா கோதுமை கூட பீட்ரூட் சாஸ் மிக்ஸ் பண்ணல அந்த மாவு வந்து நம்ம மெஷின்ல போட்டா இப்ப நமக்கு வந்து பீட்ரூட் நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்க. நம்ம மாவு போட்டல அதுல இருந்து நமக்கு வந்து பீட்ரூட் நூடுல்ஸ் வந்து இப்ப இந்த மாதிரி கிடைக்கும். இதை நார்மலா பாயில் பண்ணி நம்ம வேணும் வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஓகேங்க. ஆர்கானிக்கான நூடுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இது வந்து மினிமம் நம்ம ரீட்டைல்னா ஒரு 1 kg கொடுக்கலாம். ஆமா, ஹோல்சேல்னா 10 kg எடுக்கறப்ப ஹோல்சேல் பிரைஸ் வந்துரும். ஆமா. இப்ப பாஸ்தாக்கான டை போட்டுருக்கோம் நம்ம. இப்போ வந்து நமக்கு பீட்ரூட் ஃப்ளேவர்லயே பாஸ்தா வரப்போகுது. ஓகே.
இந்த மாதிரி வந்து நமக்கு இப்ப பீட்ரூட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க பீட்ரூட் ஃப்ளேவர் வச்சு நூடுல்ஸ் இந்த பாஸ்தா போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்க கேரட், டொமேட்டோ, இந்த கீரை, இந்த ஐட்டம் வச்சு நம்ம அந்த ஃப்ளேவர்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். பாஸ்தா, நூடுல்ஸ், மேக்ரோனி எது வேணா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர்ங்க. இது நம்மளுடைய சோலார் ட்ரையர். இதுல வந்து நம்ம பாஸ்தா, நூடுல்ஸ், மேக்ரோனி எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ட்ரை பண்ணா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாஸ்தா வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அங்க மேக் பண்ண பாஸ்தா, நூடுல் எதா இருந்தாலுமே இங்க சோலார் மூலமா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ இதோட அவுட்புட் வந்து உள்ள இருக்கு, பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட நூடுல்ஸ்ல வந்து 4 வெரைட்டி இருக்கு. ஓகே, பீட்ரூட் நூடுல்ஸ், பாலக்கீரை, டொமேட்டோ, கேரட் நூடுல்ஸ். பாஸ்தால வந்து கேரட் பாஸ்தா, பீட்ரூட் பாஸ்தா, டொமேட்டோ பாஸ்தா இருக்கு. ஓகே, அதே கீரையிலயும் இருக்கு. கீரையிலயும் வந்து நம்ம கிட்ட கீரை பாஸ்தா இருக்கு. கீரை பாஸ்தா இருக்கு. இப்போ 4 ஃப்ளேவருமே வரும். இதுலயுமே 4 ஃப்ளேவருமே கிடைக்கும். ஓகே, மக்ரூனிலயும் 4 ஃப்ளேவர் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும். இது என்னங்க டிஃபரண்டா இருக்கு? அது டிஃபரண்ட் ஷேப்ல வந்து பாஸ்தா இருக்கு. பாஸ்தால இது வேற ஷேப், ஒரு சங்கமா இருக்கு பாக்க இல்லீங்களா? இப்போ இது எல்லாத்துலயுமே 4 ஃப்ளேவர் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த மாதிரி வந்து நம்ம இப்ப பீட்ரூட் பாஸ்தா வந்து பேக் பண்ண போறோம். ஓகேங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பேக்கிங், அவுட்லெட் வரைக்கும் நாமளே எல்லாம் மேனுஃபேக்சர். ஆமா, நாமளே தான் மேனுஃபேக்சர். ஓகே, இப்போ மினிமம் வந்து 1 kgங்கறீங்க. இப்போ 1 kg ல இருந்து நம்ம அனுப்பிக்கலாம் இல்லீங்களா? ஆமா சார், 1 kg 250 கிராம் வந்து பேக் பண்ணனும். ஓகே, பேக்கிங் வந்து 250 ல இருந்து வரும். பேக் பண்ணனும். மினிமம் 1 kg எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே, 10 kg எடுத்தா ஹோல்சேல் பிரைஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் சார். ஓகே, இது கூட வந்து நம்ம மசாலாவும் கொடுப்போம். அதுவும் ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி எந்த மாதிரி செய்யலாங்க? நூடுல்ஸ் ஆகட்டும், பாஸ்தா நார்மல் தானா? எப்படி நார்மலா பாஸ்தா பண்ற மாதிரி தான் நூடுல்ஸ் பண்ற மாதிரி ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் வேணாலும் நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் பாக்கெட் இது மாதிரி இருக்கு. சூப்பர்ங்க. அது இப்போ நூடுல்ஸ்னாவே அதுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த மசாலா தான் நம்மளே வந்து இந்த மாதிரி மசாலா ஆர்கானிக்காவே ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, இதுல என்னென்ன மாதிரி இதெல்லாம் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றீங்க? மிளகாய், தனியா, சோம்பு, பட்டை, லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, இப்போ இதுவும் அந்த மாதிரி ஃப்ளேவர் வரும் இல்லீங்களா? ஆமா. ஓகே, இப்போ இது எல்லா நூடுல் பாக்கெட்லயும் ஒண்ணு கொடுத்துருவீங்களா? ஆமா. ஓகே, சூப்பர். எல்லா 250 கிராம் பாக்கெட்லயும் 10 கிராம் மசாலா வந்து வச்சிடுவோம். வந்துரும். ஓகே, சூப்பர்ங்க. இப்போ இது என்ன டிஃபரண்டா இருக்குங்க? இது வந்து மூஸ்லி சார். ஓகே, இது வந்து நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட் அதுல கூட நம்ம இத வந்து எடுத்துக்கலாம். இது என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும்? எப்படி இது பண்றீங்க? இதுல வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம், அவல்லாம் வச்சு ரெடி பண்றோம். இதுல வந்து முந்திரி, பாதாம் எல்லாமே இருக்கு. ட்ரை நட்ஸ்ல வந்து முந்திரி, பாதாம், திராட்சை, பூசணி விதை எல்லாமே ரெடி பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்குறீங்களா? எப்படி சாப்பிடலாங்க? பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சார். இல்ல ஸ்நாக்ஸாவே சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா இருக்கும். இப்போ இது எவ்வளவு குவாண்டிட்டி கொடுப்பீங்க? 1 kg ல இருந்தே கொடுப்போம் சார். கொடுக்கலாம். சூப்பர்ங்க. இதுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு வேணா நாட்டு சக்கரை. இதுலயே வந்து 3 ஃப்ளேவர் இருக்கு. நார்மலா நாட்டு சக்கரை வச்சு பண்றோம். சாக்லேட் ஃப்ளேவர், கோகனட் வச்சு கோகனட் ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர்ங்க. இது சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாத்துப்பீங்க நினைக்கிறேன். மேம், இப்போ நம்ம கம்பெனி வந்து பாண்டிச்சேரியில இருக்குன்னு சொன்னீங்க. கால் பண்ற டைமிங், ஆர்டர் பண்ற டைமிங் எல்லாம் எப்படின்னு சொல்லுவீங்க? எல்லா நாளும் ஒர்க்கிங்ல இருப்பீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. கீழ இருக்க நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். மார்னிங் வந்து 9 to 6 o'clock வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லா நாளும் ஒர்க்கிங்ல இருப்பீங்களா? சண்டே மட்டும் லீவு, மத்த நாளா ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் வந்து நீங்க கஸ்டமரா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு இல்ல ரீசெல்லிங் எடுத்து பண்றதும் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு உங்களோட ஃபுட்ஸ். ஆல்ரெடி வாங்குவீங்க, இவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்க மேம், வரவங்களுக்கு பெஸ்ட் ரிசர்வ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ ஃபோன் நம்பர் இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு ப்ரோக்ராம் இந்த பை சனிங் அப் பண்ணா பை. தேங்க்யூ.